Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு உள்ள ஒரு ப்ராப்ளம் தூக்கம், சரிங்களா? ஸோ அந்த தூக்கம்ன்றது நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸால் வராமலாம் இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு அந்த திங்கிங்லாம் இந்த திங்கிங்லாம் வருது நைட்டில், ஸோ என்னால் சரியாக தூங்க முடியல. ஸோ சில பேருக்கு ரீசனே இல்லாமல் தூக்கம் வராது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல ரிலாக்ஸாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் காமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் நைட்டில் கிடைக்கும். ஈவன் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸில் கூட உங்களுக்கு தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாம். பட் உங்களோட டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ என்ன டெஃபினட்டாக நிறைய பேருக்கு இருக்கும், சரிங்களா? இல்லாமலாம் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் நைட்டில் தூக்க கஷ்டப்படுவீங்க டெஃபினட்டாக. அதை எப்படி முறியடித்து ஒரு நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொண்டு வர்றது, ஸோ அதை பற்றின ஒரு சிறப்பான தரமான வீடியோ இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிற ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல தூக்கம் நான் கொடுக்குறேன், கேரண்டி. இந்த தூக்கமின்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது இந்த உலகத்தில். ஸோ ரீசன்ஸே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் வரலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான முதல் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். ப்ளீஸ் ஸ்டாப் ஓவர் திங்கிங், சரிங்களா? ஸோ முடிஞ்சிருக்க உங்களோட ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுங்கள், நான் வேணாம்லாம் சொல்ல, ஏன்னா தடுக்க முடியாது. ஈவன் எனக்கும் தான் அது இருக்குது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்கும் போது அந்த ஓவர் திங்கிங் வருதா, ப்ளீஸ் அதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஓவர் திங்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் எடுக்கும்போது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பாதி பேரோட பிரச்சனை மொபைல் ஃபோனில் இருக்கும். ஸோ அதை பார்க்க அதோட மெமரிஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் வந்து பார்த்தா சுரக்கும். ஸோ மெலட்டோனின் சொல்லுவாங்க, மெலட்டோனின், சரிங்களா? அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்ஸ் ஹார்மோன். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் பார்க்கும்போது அந்த ப்ளூ லைட் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் படும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியாது. ஒரு ½ ஹவர் தூங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் அதுமாதிரி ஒருமே ஃபோன் பார்க்குறீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களால் தூங்க முடியாது. ஏன்னா அந்த ஹார்மோன் சுரக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு படுக்கும்போது அது திரும்ப சுரக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு தூக்கம் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு படுக்கிறதுனால ஸோ டக்குன்னு தூக்கம் வராது. சில பேருக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனால் கூட தூக்கம் வராது. லேட்டாக தான் தூங்குவீங்க. 4 மணி 5 மணிக்கு தூங்குற கேஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நானும் இருந்திருக்கேன், சரிங்களா? ஸ்டில் இப்போ கூட நான் அதுமாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ஃபோன் பார்க்குறத தவிர்த்தா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓவர் திங்கிங் வர்றது இந்த ஃபோனால். ஸோ ஓவர் திங்கிங், மொபைல் ஃபோன் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய காம்பினேஷனே இருக்குது. நைட் தூங்கும் போது நீங்கள் ஃபோனை ஸ்டாப் பண்ணால் ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா? ஒன்று கழிச்சா இன்னொன்று தானாக கழிஞ்சிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒரு ஓரமாக எங்கன்னா உட்காந்து ஜஸ்ட் இயற்கை காற்றுலையோ இல்லை வெளியே பால்கனிலையோ அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு கண்ணை மூடி இந்த யூனிவர்ஸை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி யோசிங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன சாதிச்சேன், என்னென்னலாம் குறை வச்சுருக்கேன், என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணேன், எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கேன், எவ்வளோ பர்ஃபெக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ பர்ஃபெக்ஷன் நீங்கள் பார்க்க தேவை, உங்களோட க்ரோத் பார்த்தாலே போதும். பட் பர்ஃபெக்ஷன் நீங்கள் எதில் பார்க்கணுன்னா ரொம்ப நாளாக பண்ணுறேன் இல்லை நம்ம என்ன பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நீங்களே திங்க் பண்ணாலே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க டெஃபினட்டாக. ஸோ அந்த டயர்டில் தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம இதை சாதிச்சோம்ப்பா அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு போய் தூங்குங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் சாதித்த விஷயத்தை யோசிச்சுட்டு, சப்போஸ் நீங்கள் சாதிக்கலையா, நாளைக்காக சாதிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் தூங்கணும், நாளைக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்க, டெஃபினட்டாக தூக்கம் வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி தூங்கத்துக்கு முன்னாடி உங்களோட மசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸ்ட்ரெச்சிங்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ண தெரியும். ஸோ யூடியூப்லேயே வரும் பாருங்கள் நிறைய வீடியோ. ஸோ அதுக்கான வீடியோ வேணால் நான் தனியாக போடுறேன். ஸோ பாடி வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா உங்கள் பாடிக்கு டீச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது தூங்குற டைம், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பாடி கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் கிடைக்கும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது.
ஸோ அந்த ரிலீஃப் லைட்டாக மசில் ரிலீஃப் ஆகும்போது ஸோ நல்ல ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு கிடச்சி பாடிக்கும் கிடச்சி டெஃபினட்டாக ஒரு நல்ல டீப் ஸ்லீப் நல்ல ஒரு தூக்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், ஜேர்னல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னதான், திங்க் யுவர் டே, அவ்வளோதான். ஆல்ரெடி சொன்னல, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு 2 செகண்ட் நின்னோ இல்லை உட்காந்தோ யோசிச்சு பாருங்கள், ஓகேவா? ஸோ திங்க் யுவர் டே, குட் ஆர் பேட் எதாக இருந்தாலும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணும், சரிங்களா? கிளியர் பண்ணி ஒரு நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஈவினிங் 7 PM ஆர் 7:30 PMக்கு மேலே இந்த கெஃபைன் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது பிளாக் காஃபி, டீ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் ஒரு 6:30க்குள்ளே இந்த பிளாக் காஃபி, டீ இதெல்லாம் முடிச்சிங்கன்னா நல்லது. ஸோ நைட் டைமில் இந்த பிளாக் காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட் ஒர்க்கர், நைட் டெவில், ஸோ நைட்டில் படிக்கிறவன், நைட்டில் ஒர்க் பண்ண போகிறோன்னா நீங்கள் பிளாக் காஃபி ட்ரை பண்ணலாம், குட். ஸோ நீங்கள் தூங்க போகிற ஆள், நைட் சீக்கிரம் தூங்க போகிறீங்களோ, 10 o'clock 9 o'clock தூங்குறேன், 11 o'clock தூங்குறேன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக் காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது. அதே மாதிரி நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கலாம். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுப்போம், ரொம்ப நல்லதுன்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணியாக பால் குடிச்சு பாருங்கள். ஸோ நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆக போது, கூடிய சீக்கிரம் நான் டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகிற இடத்த, நீங்கள் படுக்க போகிற அந்த பெட்டை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் லக்ஸரியாக வச்சுக்கோங்க. லக்ஸரியாக ரொம்ப ஓஹோலாம் இல்லை, ஜஸ்ட் நீட் பெட்ஷீட், நீட் ஒரு பில்லோஸ், அதேமாதிரி ஒரு நீட் அந்த பெட்டுக்கு வந்து பார்த்தா பெட் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெட் க்ளாத், சரிங்களா? ஸோ பெட்ஷீட்டு, பெட் க்ளாத், இந்த பில்லோலாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ரூமை சுற்றி ரொம்ப டார்க்கான லைட்ஸ்லாம், அதாவது ரொம்ப மினுமினுக்கிற மாதிரி லைட்ஸ் போடாதீங்க, ஜஸ்ட் டீம் லைட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட் மியூசிக், உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும்னா நைட் படுக்கும்போது சாஃப்டான மியூசிக் ஹியர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தூக்கத்துக்கு ஒரு நல்ல தூக்கம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி எனக்கு தூக்கம் வரலப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போனா நான் இன்னும் சிறப்பான வீடியோ ஒன்று இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலாம் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்ல வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தூக்கம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி தூங்காமலாம் இருப்பான், அந்த கேஸுக்கெலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் B2B கிரேசி அஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நல்ல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணினே தான் இருப்போம், உங்களுக்காக தான் இந்த சேவை. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவை சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.